வேலையை மாற்றி விட்டாங்க மாமா. என்ன பண்ணுறதுன்னே தெரில. வீடு வேறு வாடகைக்கு பார்க்கணும். என்ன பண்ணுறதுன்னு புரியவே இல்லை மாமா. அட ஏன்டாமா இப்பெல்லாம் சகிச்சிக்கிற? வீடா வாடகைக்கு கிடைக்காது, ஊர்பட்ட வீடு கிடக்குது, கவலைப்படாதடா. 4 வீடு ஏறி இறங்குனா வீடு கிடைக்க போகுது, வாடா போகலாம். ஏம்மா வீடு வாடகைக்கு விடப்படும்னு போட்டிருக்கு. வீடு இருக்குங்களா? வீடு காலியாக இருக்கனால தான்ப்பா போர்டு போட்டிருக்கா. உனக்கு என்ன வேணும்? நீ எங்கேருந்து வர, என்னன்னு நீ டீட்டெயில்ஸாக சொல்லு. அதுக்கப்புறம் பார்க்கலாம் மேற்கொண்டு என்ன ஏதுன்ட்டு. இல்லைம்மா, எனக்கு பக்கத்து ஏரியா தான். நான் ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க எனக்கு இந்த ஏரியாவுக்கு. சரி, அங்கேருந்து இங்கே வரதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்ட்டு சரி இங்கேயே வீடு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வீடு தொலைவிட்டு இருக்கிறான். நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிப்பா ஆச்சு. வீட்டில் எத்தனை பேர் வந்து இங்கே தங்கியிருப்பீங்க, என்னன்னு டீட்டெயில்ஸ் சொல்லு. ஒன்றும் இல்லைங்கம்மா, மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் வருவாங்க, அப்புறம் புள்ள ஒன்று இருக்குது, அப்புறம் கொஞ்சம் அம்மா அப்பா, மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. அவ்வளோதாங்கம்மா. என்னப்பா 5 பேருங்கிறீங்க? 5 பேர்த்துக்குலாம் வாடகைலாம் விட முடியாதுப்பா. ஏதோ 3 பேர்னா பரவாயில்ல. 5 பேர்த்த கொண்டாந்து இங்கே வச்சுக்கிட்டு இங்கெல்லாம் தண்ணி பிரச்சனை நிறையா இருக்குது. நீங்கள் கிளம்புங்க, உங்களுக்குலாம் வீடும் கிடையாது ஒன்றும் கிடையாது. கிளம்புங்க. என்னம்மா இப்படி சொல்கிற? வீடுன்னு இருந்தால் வயசானவங்க வந்து இருக்கத்தானே செய்வாங்க. அப்புறம் அவங்கெல்லாம் யார் பார்த்துக்கா? ஊரில் விட்டுட்டு வந்தால் யார் பார்த்துக்கிறது? வயசானவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியாமல் போகும். நாங்கள் இங்கே தானே வச்சு பார்க்க முடியும். என்னம்மா நீ இப்படி பேசுகிற? அவன் வீடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாமா, போமா. என்னப்பா ஏத்தாளமாக பேசுகிற? கேட்குறதே வாடகைக்கு தானே. என்னமோ சொந்த வீடு கேட்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற. வாடகை வீடுன்னு இப்படி தான் கண்டிஷன் இருக்கு. இருந்தாரு இல்லைன்னா இடத்த காலி பண்ண. உனக்குலாம் வீடும் கிடையாது ஒன்றும் கிடையாது. கிளம்பியா ஃபஸ்ட்டு. என்னம்மாம்மா இப்படி பேசுகிறாங்க? நமக்கு என்னமோ வீடு வாசலே இல்லாத மாதிரியும். நம்மக்கிட்டே வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது, காடு இருக்குது, தோப்பு இருக்குது. ஏதோ வேலைக்கு வந்தோமே, இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சே, வந்து வீடு கேட்கலான்னு வந்து இப்படி பண்ணுறாங்க. அச்சோ, என்னம்மாம்மா இப்படிலாம் இருக்காங்க? என்னடா மாப்பிள்ளை இதுக்கு இப்படிங்கிற? அந்த அம்மா முக்கியமானது இன்னொன்று இருக்குது, அதை கேட்கும். அது கேட்கல. இன்னும் கொஞ்சம் நேரம் நீ பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை கேட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடியே சண்டை ஆயிடுச்சு. நீ அதை கேட்கலின்னு சந்தோஷப்படு. என்னம்மாம்மா என்னத்தை கேட்க போகிறாங்க? ஏன் மாமா புதுசு என்னமோ குண்டை தூக்கி போடுறீங்க? அட வா மாப்பிள்ளை, அடுத்த போர்டு போட்டிருக்குது அந்த பக்கம், போய் பார்ப்போம். அங்கே கேட்பாங்க, அப்போ நீ சொல்லு. டூலெட் போர்டு போட்டிருக்குது, வீடு வாடகைக்கு இருக்குதுங்களா? போய் பார்க்கலாங்களா வீட்டை? என்னப்பா எடுத்தானே வீட்டை பார்க்குற அப்படி இப்படிங்கிற? சில கண்டிஷன்லாம் இருக்குதுப்பா, அதெல்லாம் நான் சொல்கிறேன். அதெல்லாம் உனக்கு பிடிச்சிருந்துன்னா மேற்கொண்டு போய் வீட்டை பார்க்கலாம். இல்லைன்னா அப்படியே கிளம்பு. எதுக்கு உள்ளுக்கு போய் சும்மா சுற்றி பார்த்துக்கிட்டு? அப்படிங்களா? சரி, என்னதான் கண்டிஷன் சொல்லுங்க, நாங்களும் கேட்குறோம். தம்பி நல்லா சொல்கிறத கேளு. 5:30 எந்திரிச்சிட்டு வாசல் நல்லா கூட்டிட்டு கோலத்தை போட்டுருந்தோம். அப்புறம் வாஷிங் மிஷின் இருந்தால் தான் வீடு வாடகைக்கு விடுவேன். ஏன்னா கல் இருக்குது, அந்த கல் நான் மட்டும்தான் துவைப்பேன். நீங்கள் துவைச்சிங்கன்னா செவரெல்லாம் நாஸ்தி பண்ணிடுறீங்க. அதனால் வாஷிங் மிஷின் கண்டிப்பாக வேணும். அப்புறம் பக்கத்து வீட்டு குழந்தைங்களாம் இங்கே கொண்டாந்து விட்டுக்கிட்டு விளையாட விடக்கூடாது. உங்கள் குழந்தைங்க விளையாடணும்னா வெளியே போய் விளையாண்டுக்கணும், இல்லைன்னா பக்கத்து வீட்டில் போய் விளையாண்டுக்குங்க. அப்புறம் 4 பேருக்கு மேலே இங்கே யாரும் இருக்கக்கூடாது. யாராவது ஊர்லேருந்து வந்தாலும் 1 நாள் 2 நாளில் கிளப்பி விட்டுருணும். சும்மா 10 நாள் ஊர் லீவுக்கு வந்துங்க, சும்மா அதுக்கு வந்ததுங்க இதுக்கு வந்துன்ட்டு 10 நாளோ 1 மாதமாக வச்சுருந்தா அடுத்த நாள் நீங்கள் காலி பண்ணிட வேண்டியது தான். அப்புறம் வயசானவங்க யாராவது வந்தாங்கன்னா ஆஸ்பத்திரினா வந்து பார்த்துட்டு உடனே கிளம்பி விட்டுருணும். சும்மா இங்கே வந்து வச்சுக்கிட்டு கட்டளை போட்டுக்கிட்டு வெளியே படுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? அப்புறம் வீட்டில் ஏதாவது விசேஷம்னா எல்லாம் இங்கெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. நீ பாட்டுக்கு சிம்பிளாக பண்ணுறேன்ட்டு நீ ஒரு 50 பேட்டை கொண்டாந்து இங்கே விட்டுக்கிட்டு இருப்ப. அதெல்லாம் எதுவும் இங்கே பண்ணக்கூடாது. வேணும்னா உங்கள் சொந்த ஊரில் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா மண்டபத்தில் பண்ணிக்கிங்க. அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு இடிக்கிறேன்ட்டு டொக்குன்னு தட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. வேணும்னா மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். அப்புறம் நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கணும். ஏதாவது சத்தம் போடுறது, சண்டை போடுறது இதெல்லாம் பண்ணிக்கவே கூடாது. முக்கியமாக குழந்தைங்க நைட்டு அழக்கூடாது. குழந்தைங்க அழாமல் இருக்கிற மாதிரி ஏதாவது பார்த்துக்குங்க. கை குழந்தை வச்சுருக்கிறீங்க, குழந்தை அழக்கூடாது. பாப்பா என்ன இது கண்டிஷனு? வாஷிங் மிஷின் வேணுமா? கை குழந்தை அழக்கூடாதா? பெரியவங்க யாரும் வரக்கூடாதா? ஃபங்க்ஷன் எதுவும் நடத்தக்கூடாதா? என்னம்மா இது? இப்படி இருந்தால் எப்படிம்மா? வீட்டுக்குள்ளே வெளியே விளையாடக்கூடாதுங்கிறீங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கணுங்கிறீங்க. குழந்தைன்னா அங்கே இங்கே போகத்தாமா செய்யும். எனக்கு வாடகைக்கு வீடே வேண்டாம்மா, நான் சொந்த ஊருக்கே போகிறேன். நான் வேலையை விட்டுட்டு போய் மாடுனா மேய்ச்சி பொழைச்சிக்கிறேங்கம்மா, விடுங்கம்மா என்னைய. ஏப்பா உன்னை வந்து நான் வாடகைக்கு வான்னு நான் கூப்பிட்டேனா? நீயா தானே வந்த, நீயா தானே வந்து கேட்ட. அப்போ எல்லாம் கேட்டு போட்டு கண்டிஷன் பிடிக்கலன்னா சும்மா போகணும் தானே. அதை எதையும் சொல்லக்கூடாது. இடத்த காலி பண்ணு முதல்ல நீ. மாமா என்னம்மாம்மா இப்படி பண்ணுறாங்க? அச்சோ, என்னால் முடியல மாமா, நான் ஊருக்கே போகிறேன் மாமா. எனக்கு வாடகைக்கு வீடு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். டேய் இது பரவாயில்லடா. இன்னொன்று கேட்பாங்க, ஏதோ சண்டை கட்டுறதுனால 2 பேருமே அதை கேட்கல. இன்னும் முன்னாடி போனேன்னா அதையும் கேட்டு தான் தொலைவாங்க. என்ன பண்ணுறது?
என்ன மாமா என்னத்தை தான் கேட்பாங்க? நீங்கள் வேறு அப்பையிலேருந்து உன்னை கேட்பாங்க அப்படின்னுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படி என்னத்தை தான் கேட்பாங்க? சொல்லி தான் தொலைங்களே. டேய் நீ தான் வாடகை வீடு வேண்டான்ட்டில, அப்புறம் என்னடா விட்றா மேட்ரை.